ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் உங்களுடைய குலதெய்வ அருளாலும் நீங்கள் போய்கிற வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்துடைய அருளாலும் ஒரு தெளிவு பிறக்க போகுது. ஆனால் முதல் 15 நாட்கள் அப்படின்றது கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழம்பி போகிறீங்களோ, நீங்கள் இப்படி தான் நீங்கள் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு ஜட்ஜே பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய தன்மையை அடுத்தவங்களுக்கு காட்ட போகிறீங்களோ அப்படி தான் தோணுது எனக்கு. பேசிக்காகவே மகரம் ரொம்ப ஸ்ட்ராங். இல்லை நான் சொல்லிடுவேன் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி மகர ராசி தான். மகரம் ரொம்ப ஸ்ட்ராங், மென்டலாகவும் ஸ்ட்ராங், ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங். சனியோடைய ஆகச்சிறந்த பிளஸ்ஸிங்கை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே ராசி வந்து மகர ராசி தான். இந்த தடவை கிட்டத்தட்ட நம்மளுடைய பேச்சு மற்றவர்களை காயப்படுத்த போகிறது என்பதை உணராமல் நீங்கள் பேசிவிட்டு தவிப்பதற்கான நேரமாக இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நான் இவ்வளோ அழுத்தி நிதானமாக சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு இக்கு இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மகராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை தெரிந்தோ தெரியாமலோ காயப்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. இல்லை இது வரைக்கும் நீங்கள் பண்ண காயத்துக்கான ஒரு 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 விளைவை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது.